இதே ஒட்டி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு வயல் சொந்தக்காரர், அவருக்கு காணி சொந்தமா இருக்குது, வயல் சொந்தமா இருக்குது. அவர் என்ன செய்யறார், இன்னொருவருக்கு குத்தகைக்கு கொடுக்குறார். கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபா குத்தகைக்கு ஒரு முற்பணமாக எடுத்துக்கொள்கிறார். எடுத்து அவர் அந்த 10 லட்சம் ரூபா காசை திருப்பி கொடுக்கும் வரைக்கும், வயல் சொந்தக்காரர் அந்த யாருக்கு குத்தகைக்கு கொடுத்தாரோ வயலை, அந்த நபரிடமிருந்து பெற்றுக்கொண்ட காசை சம்பந்தப்பட்ட நபருக்கு திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அந்த வயல்ல மொத்தமாக கிடைக்கக்கூடிய அறுவடை, அந்த வயல்ல கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாத்தையுமே அந்த வயல் சொந்தக்காரருக்கு யாரு காசு கொடுத்தாரோ, யார் இந்த வயலை குத்தகைக்கு எடுத்தாரோ அவர் மட்டும் அனுபவித்து வருகிறார். இது மார்க்கத்துல கூடுமா என்று கேட்கிறாங்க. பொதுவாக வயலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இந்த குத்தகைக்கு கொடுக்குற முறை ஒன்று இருக்குது. கொழும்பு பகுதியில, இலங்கையில பத்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பத்தைக்கு வீடு கொடுக்கறது. இந்த பத்தைக்கு வீடு கொடுக்குற முறையை பொறுத்தளவுல அது வயலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ஒரே முறை தான். இது மார்க்கத்துல நேரடியாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்று சொன்னா, ஒரு வயல் சொந்தக்காரர் அல்லது வீடு வைங்களேன், வீடு சொந்தக்காரர் அவருடைய வீடை குத்தகைக்கு கொடுக்கிறார், பத்தைக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்கு யாரு குத்தகைக்கு வருகிறார்களோ அவர்கள் ஒரு 10 லட்சம் ரூபா வீட்டு சொந்தக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க 2 வருஷத்துக்கு வீடை பயன்படுத்துறாங்க. திரும்ப 2 வருஷம் முடிச்சு அவங்க போகும்போது, வீட்டை காலி பண்ணும்போது, அந்த வீட்டு உரிமையாளரிடமிருந்து மீண்டும் அந்த 10 லட்சம் ரூபாவை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இப்போ 2 வருஷ காலமா அந்த வீடை பயன்படுத்தினதற்கு எந்த ஒரு வாடகையும் அவர்கள் கொடுப்பதில்லை. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அந்த வீடை பயன்படுத்துறாங்க. இது மார்க்கத்துல கூடுமா? இப்போ ஒருவருக்கு ஒரு பணம் கொடுத்து அதை திருப்பி அவர் எடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? கடன் கொடுத்து திருப்பி எடுத்தாருன்னு அர்த்தம். வீட்டு ஓனருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து மீண்டும் அந்த 10 லட்சம் ரூபாவை அந்த குத்தகைக்கு எடுத்தவர் வீட்டை அவர் பெற்றுக்கொள்கிறாருன்னு என்ன அர்த்தம்? வீட்டு ஓனர் ஏ என்ற நபர் என்று வச்சுக்கோங்க, குத்தகைக்கு வந்தவர் பி என்று வைங்க. ஏக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து பி என்றவர் மீண்டும் 2 வருஷத்துல அந்த 10 லட்சம் ரூபா எடுத்துக்கொள்கிறார். இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பொருளாதார பொருளியல் ரீதியாக என்ன பெயர்? இது கடன் கொடுத்து எடுப்பது. தெளிவாக கடனா இல்லையா? 10 லட்சம் ரூபா கொடுத்து 2 வருஷத்துல திருப்பி தாங்கி எடுக்கிறாங்க. அப்ப இந்த 2 வருஷ காலத்துக்குள்ள நாங்க கடனை கொடுத்துட்டு அவரிடமிருந்து அந்த கடனை அவர் திருப்பி தரும் வரைக்கும் அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நாங்க பயன்படுத்தி கொள்றோம். இதே எங்கள்கிட்ட அவர் இந்த 10 லட்சம் ரூபாய் எடுக்காம வேறு யாராவது ஒரு நபரிடம் இருந்து குறைந்த அட்வான்ஸ் ஒன்று அவர் எடுத்திருந்தா, ஒரு 2 லட்சம் ரூபாவோ 1 லட்சம் ரூபாவோ அட்வான்ஸ் எடுத்திருந்தா, இந்த வீட்டுக்குரிய வாடகையை முழுசா அவர் எடுத்திருப்பார். 20,000 ரூபாய் பெறுமதியான ஒரு வீடாக இருக்கும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் வாடகை, 2 வருஷமா இருந்தா 4,80,000 ரூபாய் வாடகை பணம் அவர் பெற்றுக்கொண்டிருப்பார். ஆனா இவரிடமிருந்து, இப்ப நான் சொன்ன இந்த பி என்ற நபரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் முற்பணமா எடுத்ததுனால, அட்வான்ஸ் என்ற பேர்ல 10 லட்சம் ரூபாய் ஒரு விசாலமான தொகையை எடுத்ததுனால, இந்த பி என்றவர் ஏ என்ற நபருக்கு, வீட்டு சொந்தக்காரருக்கு குத்தகைக்கு வந்தவர் ஒரு ரூபாய் காசு கூட வாடகை கொடுக்காமல் அதிலே வசித்து வருகிறார். இது எப்படி மார்க்கத்துல ஹலாலாகும்? அப்ப அந்த வேறொரு நபரிடம் வாடகைக்கு கொடுத்திருந்தா 2 வருஷத்துக்கு 4,80,000 ரூபாய் காசு கிடைச்சிக்குமே. அந்த 4,80,000 ரூபாவை இவர் 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து 4,80,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை செலுத்தாமல் இவர் அதை அனுபவித்திருக்கிறார் அர்த்தம். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு 4,80,000 ரூபாய் வட்டியை அனுபவித்திருக்கிறார் என்ற அர்த்தம். கடனுக்கான லாபம் தான் இஸ்லாத்திலே வட்டி என்பது. அது நேரடியாக இந்த குத்தகைக்கு வீடுகளை கொடுப்பது, குத்தகைக்கு வயல்களை கொடுப்பதுல நேரடியாக நடக்குது. பத்தைக்கு வீடு என்றாலே வட்டி என்று தான் அர்த்தம், மாற்று கருத்தே இல்லை. இப்ப சில பேர் என்ன பண்றாங்கடா, இப்ப வாடகை இல்லாமலே தான் முதல்ல செஞ்சாங்க. இப்போ ஒரு பேரளவுக்கு ஒரு வாடகையை கொடுக்கிறோம் என்ற பேர்ல ஒரு சின்ன வாடகையோட கொடுத்து கொள்றது. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் பத்தைக்கு எடுக்கிறாரு, குத்தகைக்கு எடுக்கிறாரு. அப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் காசை பெற்றுக்கொண்டதுனால அந்த ஓனருக்கு, வீட்டு ஓனருக்கு 10 லட்சம் ரூபாய் குத்தகைக்கு வருபவர் கொடுத்ததுனால இவர் என்ன செய்யறார், வீட்டு ஓனருக்கு முழுமையான வாடகையை கொடுக்காம 20,000 ரூபாய் பெறுமதியான வீட்டு வாடகைக்கு பதிலாக ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறார். அப்ப மீதமுள்ள 15,000 அதான் வீட்டு வாடகை கொடுத்துட்டோமே, அது ஓனர் பொருந்தி கொண்டுட்டாரே என்று சொல்லி அநியாயமாக இந்த சம்பந்தப்பட்ட யாரு பலவீனமான நிலையில இருக்கிறாங்களோ, காசு பணம் தேவையான நிலையில இருக்கிறாங்களோ அவங்கள மடக்கி அவங்களோட வாயை அடைக்க வச்சு காசு பணம் உனக்கு தேவை என்ற நிர்பந்தத்தை காரணமாக்கி சம்மதிக்க வைக்கிறாங்களே தவிர
மனம் விரும்பி யாராவது 20,000 ரூபாய் வாடகை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு 5,000 ரூபாய் வாடகை யாராவது எடுப்பானா? ஒரு சாதாரண ஒரு ரேஷனல் கஸ்டமர், ஒரு சாதாரணமா மூளை உள்ள ஒரு வியாபாரியா இருந்தா, பிசினஸ் மேனா இருந்தா, அவனோட சொத்தை வந்து இந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டு வருமானத்தை குறைச்சி எடுக்கிறதுக்கு விரும்புவானா? விரும்ப மாட்டார். அப்போ ஒருத்தரை நிர்பந்திச்சு இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து என்ன செய்யறாங்க, சமூகத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றாங்க. மார்க்கம் இதை அனுமதிக்கல. நீங்க குறைச்சி வாடகையை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு உண்மையான வாடகையோ அதை விட்டு நீங்க குறைச்சி கொடுக்குற வாடகைக்கு இடையில வர வித்தியாசத்தை நீங்க வட்டியா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க குறைஞ்ச 5,000 ரூபாய் வாடகை எடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வாடகைக்குரிய ஒரு இடத்துக்கு 15,000 ரூபாய் வட்டி நீங்க லாபம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வட்டி என்ற பேர்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்ற அர்த்தம். எனவே இந்த வயலுக்காக இருந்தாலும், வீடுகள் குத்தகைக்கு பத்தகை கொடுக்கறதாக இருந்தாலும், ஒரு ரெண்டை நியமிங்க. அந்த ரெண்டை வந்து கொடுக்கணும். நீங்க கொடுத்துட்டு அவர் திரும்பி செல்லும் போது முப்பணமாக கொடுக்கக்கூடிய முழு தொகையை மீண்டும் செலுத்துங்கள். அது பிரச்சனை இல்லை. அதை நீங்க யாருக்கு அட்வான்ஸ் ஒன்றை கொடுத்து திரும்ப அவங்க போகும்போது எடுத்துக்கொண்டு போகலாம். சில பேர் நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற 10 லட்சமும் 2 வருஷத்துக்கு பின்னாடி எடுக்கிற 10 லட்சமும் ஒரே பெருமதியில் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. ஒரே பெருமதியில இல்லை, அதை பத்தி உங்களுக்கு பார்க்க சொல்லலை யாரும். நீங்க அப்படி பெருமதியை பார்த்து செய்யறதா இருந்தா நீங்க தங்கத்துல எடைய போட்டு தங்கத்துல பெருமதியை அளவிட்டு நீங்கள் காசு பணி அந்த கொடுக்கல் வாங்கல செஞ்சிருக்கணும். காசு பணமா கொடுத்தீங்கன்னா எது காசு பணமோ அதுதான் அதுக்குரிய அடிப்படை. நீங்க 10 லட்ச ரூபா கூட கொடுத்திருக்கலாம். கொடுக்கும் பொழுது இந்த 10 லட்ச ரூபாய்க்கு பெருமதியான தங்கத்தை நீங்கள் 2 வருடத்துக்கு பிறகு எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அந்த நாள்ல இருந்த தங்கத்துல கணக்கை பார்த்து நீங்க எக்ரிமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணா அவங்களுக்குரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்காது. தங்கத்துல விலை கூடவும் செய்யும், குறையும் செய்யும். 10 லட்சம் என்று நீங்க ரூபா நோட்டுக்குத்தான் நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்கள் என்றால் அந்த ரூபா நோட்டிலிருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல எங்கட பெருமதி குறைஞ்சிச்சு என்ற பேர்ல வந்து நீங்க என்ன செய்ய முடியாது. அந்த யாரு வீட்டுக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரோ அவருடைய பொருளாதாரத்தை சூறையாட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த இன்ஃபிளேஷன் ரேட்ன்றத கூட ஒரு 10%, 6%, 8% இருக்கும். ஆனா இவங்க வட்டியாக எடுக்கக்கூடியது 20% போல பெரிய தொகையா இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது வந்து இந்த இன்ஃபிளேஷன் ரேட் எல்லாம் போலியான காரணமாக முன்வைக்கக்கூடிய காரணங்களே தவிர உண்மையாக நீங்க ஒரு குத்தகைக்கு கொடுக்கறதா இருந்தாலும் தாராளமா கொடுக்கலாம். ஆனா எப்படி கொடுக்கணும், முற்பணத்தை திருப்பி தரவும் வேண்டும். நான் மாதம் மாதம் உங்களுக்கு வாடகையும் உரிய முறையில் செலுத்துவேன் என்ற அடிப்படையில் செஞ்சா நீங்க பெரிய அளவுல அட்வான்ஸ் கொடுத்து செய்யற வியாபாரத்தை குத்தகைக்கு கொடுக்கறத கூட மார்க்கம் தடுக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் ஏமாற்றுவதற்காக வாடகையை குறைத்தோ வாடகையை கொடுக்காமலோ நீங்கள் குத்தகைக்கு வயலை கொடுத்தாலும் வீட்டை கொடுத்தாலும் வாகனத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நீங்க வட்டி வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே இது போன்ற வியாபாரங்கள்ல நாங்கள் ஈடுபடக்கூடாது. மார்க்கம் தடுத்த வட்டி பொருளாதாரத்துல நாங்கள் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனத்திற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்விடமிருந்தும் ரசூலிடமிருந்தும் ஒரு போருக்கான பிரகடனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பயங்கரமான எச்சரிக்கை இந்த வட்டி விஷயத்தில் வருகிறது. வட்டி பொருளாதாரம் உங்களை அழித்துவிடும். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டி பொருளாதாரத்தை அழிக்கின்றான், சதகாக்களை தான் வளர்க்கின்றான் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்கிறான். எனவே வட்டி பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை அழித்தே தீரும் என்ற அந்த எச்சரிக்கையை அல் குர்ஆன் கொடுக்கிறது. எனவே அதற்கு பயந்து இந்த குத்தகைக்கு பத்தகைக்கு கொடுக்கிற முறையிலிருந்து முற்றிலும் முழுதாக நீங்கள் அனைவரும் விலக வேண்டும்.